ஆளுநரை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். ஆளுநர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். ஆளுநரை நீக்க வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநரின் செயல்பாடு அவர் தமிழ்நாடு ஆளுநராக செயல்பட விருப்பம் இல்லை என்பதையே காட்டுகிறது என்று கூறி இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆளுநர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தமிழ்நாடு ஆளுநராக செயல்பட விருப்பம் இல்லை என்பதையே அவருடைய செயல்பாடு காட்டுகிறது என்று கோரி ஆளுநரை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். அதாவது தமிழ்நாடு ஆளுநரை உடனடியாக நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் ஜெய் சுயன் என்பவர் தான் இந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநராக இருப்பவர் என் ரவி தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து தமிழ்நாடு அரசோடு ஒரு மோதல் போக்கிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். என் ரவியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்களினுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் பல்வேறு தமிழ்நாடு அரசினுடைய எதிர்போக்காக தனது நிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு சென்று கொண்டிருந்தால் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் மிக பெரிய அளவில் தடைபடும் என்று அரசியல் கட்சிகள் தொடர்ந்து ஒரு விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் அவரை திரும்ப பெற வேண்டும் என்று கோரி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைதான் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் என்பதால் தமிழ்நாடு ஆளுநருடைய உரையுடன் இந்த கூட்டத்தொடர் என்பது தொடங்க வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய முடிவாக இருந்தது. அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் உரை நடத்துவதற்காக திங்கட்கிழமை அன்று காலையில் வந்தார். ஆனால் தேசிய கீதம் பாடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வைத்துவிட்டு அவர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். இது ஒரு பெரிய அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நாடு முழுவதும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளான இந்த விவகாரம் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வழக்கறிஞர் சுகின் என்பவர் தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிதான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியினுடைய செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. ஆளுநருடைய செயல்பாடு அவருக்கு தமிழக ஆளுநராக செயல்பட விருப்பம் இல்லை என்பதையே காட்டுகிறது. அவர் விளம்பரம் தேடும் நோக்கிலேயே அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பது கடந்த பல ஆண்டுகளாகவே தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அரசியல் சாசனத்தை மீறும் அவர் செயல்பாடு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. எனவே அவரை உடனடியாக நீக்க வேண்டும் அல்லது திரும்ப பெற வேண்டும், மத்திய அரசுக்கு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கூறிதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜெய் சுகின் என்பவர் வழக்கை தொடர்ந்திருக்கிறார். இந்த மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது ஜெய் சுகின் தாக்கல் செய்திருக்கின்ற இந்த மனுவை பொறுத்தவரையில் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்யுமா? அப்படி அந்த வழக்கினுடைய விசாரணையை எடுக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு ஆளுநரை திரும்ப பெறும் வகையில் ஏதாவது உத்தரவுகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பிப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் தமிழ்நாடு ஆளுநருடைய செயல்பாடு என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அந்த போக்குகள் என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருக்கிறது. எனவே அவரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய வழக்கறிஞர் ஜெய்சுகின் வைக்கும் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அதை விசாரிக்கும் எவ்வாறு உச்சநீதிமன்றம் விசாரிக்கப் போகிறது, என்ன உத்தரவுகளை பிறப்பிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.